வணக்கம். நான் உங்கள் முருகனடிமை நீதிபதி பேசுகிறேன். இனிய பொங்கல் தமிழர் தைத்திருநாளான 2025ஆம் வருடத்திற்கான அற்புதமான இந்த நன்னாளில் அனைத்து பாரத தேசத்தில் பிறந்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த நன்றியனை வணக்கமாக தெரியப்படுத்தி கொண்டு, வாழும் காலத்திலேயே நாம் எல்லாம் 6 அறிவு படைத்த மனிதர்கள் எல்லாம் உணர்ந்து வாழ வேண்டும். அத்தகைய உணர்வை பதிவு செய்வதற்காக நமது பாரத பிரதமர் உயர்திரு மோடிஜி அவர்கள் 2 பீரியடுன்னு சொல்லக்கூடிய ஒரு 5 ஆண்டு காலம் மறுபடியும் தேர்தல் ஆணையத்தினாலும் மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 ஆண்டு காலம், இப்பொழுது 3வது முறையாக 11வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து நல்லபடியாக நாட்டை எல்லாம் ஒருங்கிணைத்து வலுப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு இந்த நேரம் தமிழர் திருநாளான பொங்கல் நல்வாழ்த்தை தெரியப்படுத்தி கொண்டு பதிவு என்ன செய்ய இருக்கிறேன் என்று கேட்டீர்கள் என்றால், இன்று இந்தியா பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 10, 15, 18வது இடத்துக்கு கீழ் பின்தங்கி இருந்தது. அது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி, புல்லட் ட்ரெயின் மாதிரி இப்போ 5வது இடத்துக்கு வந்துருச்சு. இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் வளர்ந்து வரும் நாடுகளில் 5ஆம் இடத்தை பெற்றுள்ளது. அத்தகைய இடத்திற்கு வந்த காரணம் முக்கியம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கே சேரும். மற்றும் அவர்களுடன் இணைந்து இருக்கக்கூடிய அமித்ஷா, எத்தனையோ நிதின் கட்கரி, இப்படி ஒவ்வொரு உறுப்பினருடைய பெயரை சொல்ல பெருமளவில் ஞாபகம் இல்லை. அதற்காக ஒட்டுமொத்த குழுமமாக பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு நான் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லிக்கொண்டு இந்த மாமனிதனை பாராட்ட வேண்டும். அன்று இயேசு பிரான் மனித உருவில் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து மனிதனாய் வாழ்ந்து பிறகு முள்கிரீடம் வைத்து அவரை இறக்கச் செய்து 3வது நாளாக உயிர்த்தெழுத்து மேலோகம் சென்று விட்டார். வாழும் காலமெல்லாம் நன்மைகளை படைத்தார். அத்தகைய இந்த கலியுக காலத்தில் மோதி வந்தார், அங்கே மோதி வந்தார், ஏழை கண்ணீரை கண்டதும் மோடி வந்தார், பாரத பிரதமர் மோடி வந்தார். அந்த மாதிரி நமக்கெல்லாம் கலியுக கண்ணனாகவும், கலியுகம் பிறந்து உச்சபட்ச அக்கிரமங்கள் நடக்கும் பொழுது அந்த நாராயணனை அவதரிப்பார் என்பார்கள். அப்படி நாராயண அவதார புருஷனாக பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நமக்கெல்லாம் கிடைத்த பொக்கிஷம். இன்று நம் தேசத்திற்கு பிரிட்டிஷ்காரர்களால் கட்டப்பட்ட பார்லிமெண்ட் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்றத்தில் இது நாள் வரையும் நாம் எல்லாம் அரசாட்சி புரிந்து வந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது செங்கோலை நிலைநாட்டி அந்த முக்கோண வடிவில் அற்புதமாக ராண்டானாவாக இருக்கக்கூடிய அந்த இதுக்கு பக்கத்தில் முக்கோண வடிவில் அற்புதமான பாரத பிரதமர் மோடிஜி உறுப்பினர் எண்ணிக்கையும் கூடும். அதே நேரத்தில் நாம் இந்த இதில் பொறுப்பேற்ற பிறகு பிரதமராக எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் தேச பிரதாமர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு செங்கல் கூட எடுத்து அடிக்கல் நாட்டவில்லை. அதை நான் மிதமாக சொல்லவில்லை, அவர்களுக்கு கொடுத்து வைத்த பாக்கியம் அதுதான். ஆனால் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் கொடுத்து வைத்தது என்னவென்றால் 500 ஆண்டுகள் பிரச்சனையெல்லாம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசி, முஸ்லீம் மதம், கிறிஸ்துவ மதம், இந்து மதம் என்று 3 பேரும் அண்ணன் தம்பி தங்கைகளாக முப்பரிமாணமாக இருக்கக்கூடிய இந்த பாரத பூமியில் இந்த ஒரு சின்ன ஒரு பொட்டு வேட்டு கூட போட்டு ஆபத்தலை விளைவிக்காமல் கோர்ட்டு தீர்ப்பு வழங்குவதை கேட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சன்மானங்களையும் இடங்களையும் கொடுத்து சுதந்திரத்தையும் கொடுத்து, சுதந்திரம் பெற்று ஏற்கனவே 70-80 ஆண்டுகள் ஆகிவிட்டது 1947இல். அத்தகைய தேச மகா பிதாக்கள் எல்லாம் வாங்கி கொடுத்த அந்த புண்ணிய பூமியில் ஒரு உயிர் சேதமோ இரத்த துளிகளோ மீண்டும் இனி காணக்கூடாது. இது வெள்ளையனுடைய ஆட்சி கிடையாது, தமிழர்களுடைய பாரம்பரிய இந்த ஒரு இந்துக்களுடைய ஆட்சி என்பதை பறைசாற்றும் வகையில் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் 500 ஆண்டு கால பிரச்சனையை சால்வ் பண்ணி அந்த ராமர் கோவிலை கட்டி நமக்கெல்லாம் அர்ப்பணித்தார். அதுபோக பார்லிமெண்ட் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்றத்தை கட்டி நமக்கெல்லாம் அர்ப்பணித்து அதில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். இத்தகைய எண்ணி சொல்ல முடியாது எத்தனையோ விஷயம். அன்று ஆக்கிரமிப்பு காஷ்மீராக இருந்தது என்று கைப்பற்றி நம்ம இந்தியாவில் சேர்க்கப்பட்டு, அதே நேரத்தில் கார்கில் போர் நடந்த காலத்தில் எத்தனையோ சேதமான அந்த இடங்களெல்லாம் கைப்பற்றி தனி குங்குமப்பூ விளையக்கூடிய 1ஆம் நம்பர் குங்குமப்பூ விளையக்கூடிய காஷ்மீர் இடத்தெல்லாம் நாமெல்லாம் கைப்பற்றி இந்திய இராணுவ பலத்தை பலப்படுத்தியுள்ளார். அதே நேரத்தில் அங்கே பார்த்து காஷ்மீரில் பெரிய
ஸ்டீல் பார் பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய இரும்பு ராடுகளால் செய்யப்பட்ட தொங்கு பாலம் பிரிட்ஜு கட்டி ரயில் புதுசாக நமக்கெல்லாம் வழங்கி சுரங்க பூமி அந்த மலையை குறைஞ்சி அற்புதமாக வழங்கியிருக்கார். இன்னும் எண்ணி சொல்ல முடியாத எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் செய்திருக்கிறார். 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக காங்கிரஸும் திமுகக்கள் எல்லாம் கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் எல்லாம் ஆண்டு கொண்டிருந்த இந்த பாரதத்தில் 70 நயா பைசா விவசாயிகளுக்கு கொடுக்கவில்லை. விவசாயிகள் தான் நாட்டின் முதுகெலும்பு என்று கடந்த கால ஆட்சியர்களும் தேச தலைவர்கள் எல்லாம் நமக்கு பதிவு செய்துள்ளார்களாம். எத்தனை தான் கோடி கோடியாக மலையை கல்லை விற்று மண்ணை விற்று கனிமங்களை எல்லாம் விற்று நாம் பணம் சேர்த்தாலும் கடைசியில் நாம் என்ன கழுதப்பறவையா பேப்பர்களையும் நோட்டுகளையும் ரூபாய்களையும் திங்க முடியுமா? அந்த கரன்சியை வைத்து ஒரு 3 நேரம் சோறத்தான் நம்ம சாப்பிட முடியும். விவசாயி கோமணல் அங்கோடு வேட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவன் தலையில் துண்டை கட்டிக்கிட்டு மம்பட்டியை கையில் எடுத்து கொத்த களையை எடுத்து அவன் நிலத்தில் காலை வச்சாதான் சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்தில் கையை வைக்க முடியுங்கிறத திண்ணமாக கொண்டு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் 70 ஆண்டு காலமாக யாராரோ பிரதமராகவும் முதல்வராகவும் வந்தார்கள். விவசாயிகளுக்கு 70 நயா பைசா போடவில்லை. ஆனால் ஆட்சிக்கு வந்து 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு சில ஆண்டுகளிலே விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு என்பதை அவரும் உணர்ந்து பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஒவ்வொரு சிறு குறு விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் வழங்கி அதை இன்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக என்று சொல்லக்கூடிய முழுமையாக அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி மக்களுக்கெல்லாம் ஊழலற்ற ஆட்சியையும்